டீ கடையில் 10 ரூபாய் 15 ரூபாய்க்கு டீ குடிக்கிறது முதல் பெரிய ஷாப்பிங் மால்களில் பர்ச்சேஸ் பண்ணுறது வரைக்கும் இன்றைக்கி நம்முடைய பாக்கெட்டில் பணப்பையை விட மொபைலில் இருக்கிற யூபிஐ செயலிகள் தான் ஆக்கிரமிச்சிருக்கு. இதுவரை இலவசமாக நாம் பயன்படுத்தி வந்த யூபிஐ டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளுக்கு இனி கட்டணம் வசூலிக்க மத்திய அரசு வழிவகை செய்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் சந்தேகமும் இப்போ எழுந்திருக்கு. நாடாளுமன்ற மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற ஒரு புதிய சட்ட திருத்த மசோதா நாட்டினுடைய லட்சக்கணக்கான வணிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இது சாமானிய மக்கள் மீதான மறைமுக தாக்குதல் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றன. இல்லை, இது பொதுமக்களை பாதிக்காது அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. உண்மையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நாட்டில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை ஊக்குவிப்பதற்காக யூபிஐ மற்றும் ரூபே கார்டுகளுக்கான எம்டிஆர் எனப்படுகின்ற வர்த்தக தள்ளுபடி கட்டணத்தை மத்திய அரசு முற்றிலும் ரத்து செய்தது. அதன் விளைவாகத்தான் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் பயன்பாடு நாட்டினுடைய மூளை முடுக்கெல்லாம் காட்டுத்தீ போல பரவச்சு. தற்போதைய சூழலில் வங்கிகள் மற்றும் ஃபின்டெக் சேவை நிறுவனங்களுடைய தொழில்நுட்ப பராமரிப்பு செலவுகள், சைபர் பாதுகாப்பு மற்றும் உட்கட்டமைப்பு முதலீடுகள்னு பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. இதை கருத்தில் கொண்டு பண பரிவர்த்தனை மற்றும் தீர்வு அமைப்புகள் சட்டம் 2007, வருமான வரி சட்டம் 2025 மற்றும் நிதி சட்டம் 2026 ஆகியவற்றில் திருத்தங்களை மேற்கொண்டு வரி விதிப்பு மற்றும் பிற சட்டங்கள் திருத்த மசோதாவை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிமுகப்படுத்தினார். எதிர்க்கட்சிகளுடைய தொடர் அமளிக்கு இடையே இந்த மசோதா விவாதம் இல்லாமல் குரல் வாக்கெடுப்பு மூலம் மக்களவையில் நிறைவேறியது. இந்த சட்ட திருத்தத்திற்கு காங்கிரஸ் கட்சி கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்கு. காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் வெளியிட்ட பதிவில் இலவசமாக இருந்த யூபிஐ சேவைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற செயல் இது. வணிகர்களுக்கு விதிக்கப்படுகின்ற கட்டணம் மறைமுகமாக சாமானிய மக்களுடைய தலையில்தான் சுமையாக விழும் என்று சாடியிருக்காரு. இதற்கு உடனடியாக பதிலடி கொடுத்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், காங்கிரஸ் கட்சி தேவையில்லாமல் வதந்திகளையும் புரளிகளையும் பரப்புது. எம்டிஆர் கட்டணமா அப்படிங்கிறது வணிகர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், பொதுமக்களுக்கு இது எந்த வகையிலும் பொருந்தாது அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்காங்க. வங்கிகளும் ஃபின்டெக் நிறுவனங்களும் தங்களுடைய உட்கட்டமைப்பையும் பாதுகாப்பையும் பலப்படுத்தவே இந்த நடவடிக்கை உதவும் அப்படின்னும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த கட்டண முறை எவ்வாறு செயல்படும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பொருளாதார நிபுணர்கள் இதற்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. தனிநபர்களுக்கு இடையே, அதாவது நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ பண பரிவர்த்தனை செய்தீங்கன்னா அதற்கு எந்த கட்டணமும் கிடையாது. ஆனால் நுகர்வோர் டு வணிகர் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஒரு கடையில் பொருள் வாங்கி யூபிஐ மூலம் பணம் செலுத்தும் போது அந்த பரிவர்த்தனை தொகையில் குறிப்பிட்ட சதவீதத்தை கட்டணமாக வணிகர்கள் மட்டுமே செலுத்த வேண்டும். இதை வாடிக்கையாளர் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இதில் என்ன விதிமுறை அப்படின்னா, இந்த கட்டணத்தை வணிகர்கள் வாடிக்கையாளர்களிடமிருந்து வசூலிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் முக்கியமான விதிமுறை. ஆனால் நடைமுறையில் சிறிய மற்றும் நடுத்தர வியாபாரிகளுக்கு இது மிகப்பெரிய நிதிச்சுமையை ஏற்படுத்தும். ஏற்கனவே குறைந்த லாப வரம்பில் தொழில் செய்கின்ற சிறு வணிகர்களுக்கு இது ஒரு பேரிடியாக இருக்கும் அப்படின்னு கணிக்கப்படுது. இந்த கட்டண முறை உடனடியாக இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ அமலுக்கு வரப்போகிறதில்ல. ஆனால் எதிர்காலத்தில் 2000 ரூபாய்க்கு மேற்பட்ட டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு எந்த மாதிரியான கட்டணம் விதிக்கலாம் அப்படிங்கிறத தீர்மானிக்கிற ஒரு முழு அதிகாரத்தையும் இந்த சட்டம் அரசுக்கு வழங்குது. பாதுகாப்பான டிஜிட்டல் கட்டமைப்புக்கு நிதி தேவை அப்படிங்கிற அரசினுடைய வாதம் ஒரு புறம் இருந்தாலும், சிறு வணிகர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் இந்த விதிகளை கொண்டு வர வேண்டியது மிக அவசியம். அரசு என்ன செய்ய போகிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம்.